SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். என் தங்கச்சி ஒரு பத்திரமாத்து தங்கம்னு உங்க அக்கா உங்க அம்மா காலில் விழுந்து கதறும் போது நாங்க ஏத்துக்கிட்டோமே. அப்ப தங்கச்சி பாஸ்தா நீங்க நக்கல் பண்ணக்கூடாதுல, நையாண்டி பண்ணக்கூடாதுல. மாயா பிக் பாஸ் டீமுக்கும் கமல் சாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், மாயாவும் பூர்ணிமாவும் இந்த வாரம் விக்ரம் போயிருவாரு. அப்ப அவங்க தங்கச்சி மூஞ்ச கொண்டு போய் எங்க வைப்பாங்க? நாம எப்படிப்பட்ட ஒரு பிக் பாஸ் ஷோல நம்ம வாழ்றோம் அப்படின்னா, சென்னையில மழை செஞ்சா நாமினேஷனை கேன்சல் பண்ணுவாங்க, சென்னையில வெள்ளம் வந்தா நாமினேஷனை கேன்சல் பண்ணுவாங்க. ஆனா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் மாவட்டத்துல வெள்ளம் வந்தா கேன்சலேஷன் பண்ண மாட்டாங்க நாமினேஷனை. ஏன்னா அது ஊரு, இது சென்னை சிட்டி, வர்த்தக மையம். இந்த ஷோல ஆக்சுவலா இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்கே மாயாவை கிழிச்சு தொங்க போட்டுச்சு. பூர்ணிமா தான் கதறி நம்ம பார்த்திருக்கோம் அந்த கிளாப்ஸ் வரும் போதெல்லாம். ஆனா அதிக கதறலுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல மாயா. இன்னைக்கு பாச பிணைப்பு நடந்துச்சு பாத்தீங்களா? இதுல கூட நக்கலடா. ஒரு கணவர், ஒரு மனைவி, குழந்தைகள் பாத்துக்கிறாங்க, குடும்பம் கொண்டாடும் வெற்றி. அதை ஏன்னா இப்படி பண்றீங்க? நல்லா இருக்கிறா தம்பி, நல்லா இருக்கு. விசித்ரா அவர்களுடைய அந்த கேமுடைய அந்த நடவடிக்கைகள்ல தான் நம்ம குறை சொல்ல முடியும். அதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ரைட்ஸ். அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பசங்க, அவங்களுடைய உண்மையான அந்த அன்பு, அதுல நம்ம குறைய சொல்ல முடியாது. சொல்றதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு யாரும் கரெக்டா மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து இல்ல. எப்படி நேத்து ஏமா ஆண்டி மணிய நோன்றது தப்போ, அந்த மாதிரி இப்ப நம்ம தப்பா பேசினா தப்பு. ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா நாம ஏமா ஆண்டி கிடையாது. என் பேரு ஜோ மைக்கேல், உன் பேரு வெஜிரா. சோ அதுதான் பேசிக்கலி நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த செகண்ட் ஹாஃப்க்கு நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மணி முதல்ல சோகமா இருந்தாப்புல. நேற்று போட்ட போட்டுல இன்னைக்கு மூட் அவுட்ல உட்காந்துட்டு இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல, என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த அப்செட். அப்புறம் விஜய் வர்மா அவங்களோட ஃப்ரெண்ட் என்ட்ரி, நிக்சனோட நண்பர் என்ட்ரி இன்னைக்கு இருந்துச்சு. ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தாப்புல, இன்னைக்கு அவரோட என்ட்ரி. அதுக்கப்புறம் விசித்ரா மேமோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. உண்மையிலேயே பாக்குறதுக்கு செம்ம ஜோரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃபீலிங்ஸா இருந்துச்சு. அதுவும் பிக் பாஸோட விளையாட்டுகளோட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா வர இந்த பார்த்துட்டு உனக்கு நடக்கிற நல்ல விஷயம் மட்டும் தான் உன் கண்ணில் படுது. கலவரமான பல விஷயங்கள் உன் கண்ணில் படவே இல்லை. மாயா பார்த்தேன். நான் எப்பயுமே நெகட்டிவிட்டி எடுக்க மாட்டேன், ஃபுல்லா பாசிட்டிவிட்டியான ஆள் தான் நானு. பாசிட்டிவிட்டியா பேசுறதுக்கு இன்னொரு சேனல் இருக்கு, அங்கதான் பாசிட்டிவிட்டியா பேசுறாங்களா. நிக்சன் ஒரு உத்தமர். ஓ, இது பாசிட்டிவிட்டியா? ஆமா, பாசிட்டிவா சொல்றாங்களா உத்தமர். யார பாசிட்டிவா சொல்றாங்க? பாசிட்டிவான ஆளா பாசிட்டிவா சொல்லணும். ஓ, இப்ப நீ லேபிள் பண்ற. ப்ளீஸ், நான் ரொம்ப பக்கத்துல பேச முடியல, எனக்கே ஒரு மாதிரி என் மூஞ்ச பார்த்து பயமா இருக்குண்ணே. இருக்கா? நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே பயப்படுறனோ அந்த மாதிரி நீனும் பயப்படாம பேசணும். ராட்சசன்ல வர ஆள் மாதிரி இருக்குது, எனக்கே பயமா இருக்குது. ஐயோ. ஓகே, சோ பேசிக்கலி இன்னைக்கு மாயா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, விக்ரம் அவர்களுடைய தங்கச்சி என்ன பேசுறது ஒரு நெகட்டிவ் வைப். நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை, நெகட்டிவ் வைமா மாயா மாயா சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, உண்மைக்குமே சொல்றேன்னா, விக்ரமோட அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, வெளியில நிறைய ஃபீல் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா நீங்க? அந்த எங்க அண்ணன் எதிர்க்கு கலாய்க்கு அந்த ஒரு அன்புலப்பட்ட வெளிப்பாடு தானே அது. அது உண்மையிலேயே ரொம்ப அன்பா இருக்கிற தவறே இல்லையே. என் தங்கச்சி ஒரு பத்திரமாத்து தங்கம்னு உங்க அக்கா உங்க அம்மா காலில் விழுந்து கதறும் போது நாங்க ஏத்துக்கிட்டோமே. அப்ப தங்கச்சி பாஸ்தா நீங்க நக்கல் பண்ணக்கூடாதுல, நையாண்டி பண்ணக்கூடாதுல. நெகட்டிவ் வைப் என்ன? நெகட்டிவ் வைப் யாரு? நெகட்டிவ் யாரு? வைப். நெகட்டிவ் வைப்பே பிரிச்சு கொடுங்க. என்னமா இப்படி பேசுன என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மாயா பிக் பாஸ் டீமுக்கும் கமல் சாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், மாயாவும் பூர்ணிமாவும் இந்த வாரம் விக்ரம் போயிருவாரு. அப்ப அவங்க தங்கச்சி மூஞ்ச கொண்டு போய் எங்க வைப்பாங்க? பாத்தியா? பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஹேட்டிங்கா இருந்துச்சுன்னா, வெளியில உள்ளவங்க, அவங்க பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு இவங்க அசிங்கமா பேச அவங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவங்களுக்கு கேம்னு தெரியுமா என்னன்னு தெரியும். என் பையனை பொது வெளியில இப்படி ஒருத்தன் பேசுறாங்க, இப்படி ஒருத்தங்க பேசுறாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல பேசத்தானே செய்வாங்க. அது கூட புரிஞ்சுக்க தெரியாதானா? அது பெத்தவங்கண்ணா, அது கூட பிறந்தவங்கண்ணா அவங்க. அதுக்கு நீ இவ்வளவு மோசமா பேசுவாங்களா? மூஞ்ச கொண்டு போய் எங்க வைப்பாங்க? மாயா பேசுவாங்க. ஏன்னா மாயா பாஸ்
இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்? சரவணன் விக்ரம் நாளைக்கு எவிக்டட். உண்மைக்குமா? ஆமா. நாம எப்படிப்பட்ட ஒரு பிக் பாஸ் ஷோல நம்ம வாழ்றோம் அப்படின்னா, சென்னையில மழை செஞ்சா நாமினேஷனை கேன்சல் பண்ணுவாங்க, சென்னையில வெள்ளம் வந்தா நாமினேஷனை கேன்சல் பண்ணுவாங்க. ஆனா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் மாவட்டத்துல வெள்ளம் வந்தா கேன்சலேஷன் பண்ண மாட்டாங்க நாமினேஷனை. ஏன்னா அது ஊரு, இது சென்னை சிட்டி, வர்த்தக மையம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சென்னையில பிக் பாஸோ இல்ல விஜய் டிவியோ யாரும் அதிகம் பாக்குறது கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ் பாப்பாங்க, சரியா, சீரிஸ் பாப்பாங்க. ஆனா இங்க தூத்துக்குடியோ நாகர்கோவிலோ நீங்க அந்த சைடு போனீங்கன்னா தாய்மார்கள்ல இருந்து எல்லாருமே சாயந்தரம் விஜய் டிவி, சன் டிவி மட்டும்தான் பாப்பாங்க. அவங்க மார்க்கெட்டிங்கே உங்களுக்கு அந்த சைடு ஊருதாங்க. நீங்க டிவி தெரியலனா கூட கேபிள் கரண்ட் போய் என்ன கேட்பாங்கன்னா, எங்க ஊர்ல எங்க பாட்டி கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, டிவி கேபிள் தெரியலன்னு கேட்க மாட்டாங்க, விஜய் டிவி தெரிய மாட்டேங்குப்பா, சன் டிவி தெரிய மாட்டேங்குப்பா, என்னன்னு வந்து பாருப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்ப இங்க சென்னையில அப்படி யாரு கேட்கறா சொல்லுங்க? அப்ப எங்க அவங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்கு? அப்ப அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்லண்ணா, எல்லாரும் ஈக்குவலா பாக்கணும் தான் நான் சொல்றேன். ஊடகமே ஈக்குவலா பார்க்க மாட்டேங்குது, அது ஒரு கார்பரேட், அதை ஈக்குவலா பார்க்கணும்னு எதிர்பார்த்தா என்ன அர்த்தம்? ஆனா அது நம்ம ஊரை பத்தி சொன்னா அது ஒரு மாதிரி. இல்ல ஊடகம் மீடியா அவங்களே சென்னைக்குன்னா நெஞ்சு வலி, மத்த ஊருக்கு வந்தா அது கால்ல வர சின்ன வலி, சுண்டு விரல்ல விழுகிற நகம், அப்படி. அதான் சொல்லுவாங்கல்ல, அடுத்தவங்களுக்கு வந்தா நியூஸ், நம்மளுக்கு வந்தாதான் பிரச்சனை. அது ரொம்ப அப்ப மாயா சொல்ற எல்லாத்தையுமே இப்ப இந்த வாரம் நடக்க போகுது. இந்த வாரம் மட்டும் கிடையாது, எல்லா வாரமுமே மாயா என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்குது. இல்லன்றியா? இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா அப்ப ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல இவரும் போயிருந்திருக்கணுமே அப்படின்னு தான் கேட்பாங்க. பா ஒருத்தர் கேக்குறாருப்பா, ஜோ ப்ரோ ரஜிராவுடைய கண்ணம் அப்படின்ற. யாரு? நான் சும்மா இந்த மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, பிளீஸ். இப்ப பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ஷோல ஆக்சுவலா இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்கே மாயாவை கிழிச்சு தொங்க போட்டுச்சு. ஆக்சுவலா பூர்ணிமா தான் கதறி நம்ம பார்த்திருக்கோம் அந்த கிளாப்ஸ் வரும் போதெல்லாம். ஆனா அதிக கதறலுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல மாயா. என்னதான் அவங்க அக்கா ஆறுதல் சொன்னாங்களோ அவங்களுக்கும் மீறி வெளியில போட்டு அடிக்கிற அடி கண்ணுல வந்துருச்சு. அந்த கண்ணுல வந்த கண்ணீர் இன்னைக்கு நேற்று எபிசோட்லயே வந்துருச்சு. அடிக்கிறாங்கம்மா, கொஞ்சம் பார்த்து ஆடுவா, எப்படி உனக்கு சொல்றதுனே தெரியலவா, குழு கூட கொடுக்க முடியலவா. ஆனா இப்ப இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்கல்ல, உள்ள போய் ஆளுகள்லாம் செஞ்சிருக்காங்க. கமல் சார் நீங்க எதுக்கு பேசுனீங்க, தப்பு இல்ல, அப்படி யாரும் இழிவா பேசக்கூடாதுன்னு போன எபிசோட்ல தானே நான் சொன்னேன் உங்ககிட்ட. இப்ப அவங்க பேசுறாங்கன்னா அதை ஏத்துக்காம இன்னமும் அவங்களை இழிவா பேசுறீங்க, அவங்க பார்க்க வந்த வீட்டாரையும் நீங்க இழிவா பேசுறீங்க அப்படின்னு கேட்பாரா? அப்படி எப்படிப்பா அவர் வீட்டாரல்ல கேட்பாரு? நான் என்ன கேட்கிறேன், வேர் இஸ் கமல் சார்? ஏன் கமல் சார் மாயாவை பார்க்க ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரல? அந்த பொறுப்பு இருக்கு அவருக்கு. 1000 படம் நடிக்கட்டுங்க. வேட்டையாடு விளையாடுல சொன்னாரா இல்லையா அவரு, மாயாக்கு நான் இருக்கேன்ட்டு? வந்திருக்கணுமா, வந்திருக்க கூடாதா? ஒரு வீக்கெண்ட் வர்றதுனால ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வராம இருக்கலாமா? மாயா கவலைப்படாத, நீ என்னென்ன ஆசைப்படுறியோ அதைத்தான் நான் வெளில செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னென்னலாம் என்ன பேச சொல்றியோ அதைதான் நான் டெய்லி வீக்கெண்ட் பேசிக்கிட்டு இருக்கேன், புத்தகம் பரிந்துரை கூட உனக்கு ஏத்த மாதிரிதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் அப்படிதான் இருக்கு, என்னென்ன அப்படின்னு கேட்கணும் தானே எனக்கும் தோணுது. வெளியில அதான் மீம்ஸ். ஆனா அத அவரு பொருட்படுத்திக்கவே மாட்டேங்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த எல்லா வாரத்திலயும் அந்த போன வாரம் தான் கொஞ்சம் பேசினாரு. நம்மளும் சொல்லியிருப்பாரு, நீங்களும் சொல்லியிருப்பீங்க ரிவ்யூல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் கொஞ்சம் பேசியிருக்காப்புல கமல் சார். ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதை முதலே பேசியிருக்கணும் பொண்ணு. பேசவே மாட்டேங்காரு மாயா விஷயத்துல. இன்னைக்காச்சும் பேசணும். வீட்டாரு மாயா, நீங்க யாரையுமே இனிமே கொசுன்னு சொல்லக்கூடாது. மாயா, நீங்க இனிமே யாரையுமே நீங்க எறும்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் உயிர். பேசுவாரு, கண்டிப்பாரு. விக்ரம் தங்கச்சி உயிர் இல்லைங்களா? அது பாசம் இல்லைங்களா? அதெல்லாம் அது பேர் எப்படி பாசம்? இந்த செருப்பு ஒன்னான்னு கேட்பாப்புல கமல் சார். என்னன்னா அப்புறம் என்னன்னா நடுவர் ஆங்கரு. அதெல்லாம் நீ ஏன் பேசுற? 130 கோடி கொடுக்குற அந்த கார்பரேட்டே வாயை திறக்க மாட்டேங்குது, உனக்கு என்ன பிரச்சனை?
அவங்க திறக்க மாட்டாங்கண்ணா. ஓ, பாக்குறது அந்த ஒத்த ஓட்டு போடுறீங்கன்ற நக்கலு, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்கு ஒத்த ஓட்ட போடுறீங்கன்றதுனால, இந்த ஷோவை பாக்குறீங்கன்றதுனால நீங்க யார வேணா கேள்வி கேட்கலாம். நான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறவங்க கேள்வி கேட்காதனாலதான் இந்த நிலைமையில இருக்குது. அதனால ஓட்டு போடுறவங்க உரிமை போட்டு ஓட்டு போட்டு உள்ள இருக்கிறதுனாலதான் இங்க மக்கள் தான் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அப்ப நாங்க தான் கேட்கணும். உங்களுடைய அந்த நல்லா இருந்துச்சு, நீ பேசுன அந்த எழுச்சி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஷோக்காக பேசினப்ப அதுதான் தவறு. இல்ல வெளியில 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு செருப்படி வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். ஒரு வாட்டி நம்மள வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட மாட்டோம். ஆனா பிக் பாஸ்க்கு நடக்கிறத பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். இல்ல அது பெரிய இடம்னு அட்டி தாறுமாறா அவ்வளவு. அது எல்லாம் ஒரே ரகம் தான். இங்க நடுவரா இருக்கிறவர் தான் அந்த பெரிய இடத்துல அரசியல்வாதியா இருக்காரு. ஆமா. அவரோட ஸ்டைல ஃபாலோ பண்ணிதானா நடுவில் அரசியல் பேசுறாருல, அந்த மாதிரிதான் நியூஸ் கிட்ஸ்ல நம்மளும் நடுவில் அரசியல் பேசுறோம். அவர் ஸ்டைல ஃபாலோ பண்ணிதான். தப்பு. நாம நடுவுல அரசியல் பேசுறோம். அவர் அரசியல் பேசுறதுக்கு தான் நடுவராகவே வர்றாரு. புரியுது. ஓகே. சோ அடுத்து வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணியுடைய அந்த ஒரு டிப்ரெஷன் ஆஃப் இம்ப்ரெஷன் ஆஃப் இது, மணி ரொம்ப ஃபீல் பண்றாரு. மணியை வந்து ஹேமா ஆண்டி வந்து பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப ஒரு எரிச்சல் ஊட்டுற வண்ணம் இருந்துச்சு. ரவீனாவுடைய தாய் வந்திருந்தா கூட இவ்வளவு பேசியிருக்க மாட்டாங்க, என்னை கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு லவ் ஃபெயிலியர், ஒரு அட்டாக் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்ல இருந்தே வந்தா ஏத்துக்க முடியும்னா, சொந்தக்காரங்க வேற யாராச்சும் ஒருத்தவங்க அட்டாக் பண்ணும்போது வந்து அது ஏத்துக்க முடியாது, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அந்த டயத்துல. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஹேமா ஆண்டி பண்ணது தவறு, அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்து 2 அடி அடிச்சிருக்கணும் மணின்றியா? எனக்கு புரியல. இல்லனா இல்ல ஆமாட்ட இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இல்லன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா லவ் ஃபெயிலியர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அது கஷ்டமா பசங்களுக்கு, அது ஒரு பையனோட கஷ்டம் ஒரு பையனுக்கு தானே தெரியும், அதனால சொல்றேன். அதான் உங்களுக்கு தெரியும். இதை நம்ம போய் அவங்க கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஒரு ஷோக்கு அனுப்புற எங்களுக்கு தாங்க தெரியும் வயிற்றுல நெருப்புக்கட்டு இருக்கிறதுன்னு வாங்க. இல்ல இந்த சைடு ஓகே. நான் சொன்ன கருத்துல நான் எதுவும் இது மாறுபாடு கிடையாது. நான் அந்த ஃபெயிலியர் கான்செப்ட்ல சொல்றேன். அவர் இப்போ ஒரு மனசு உடஞ்சிருக்காருல வீட்டுல வசம் வாங்கிட்டு, அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். மனசு உடஞ்சவன் தனியாலா உட்கார்ற மாதிரி தெரியலையே, ஒன்னா உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. குண்டு பையான்னு சொன்னதுதானே அவங்க ஃபீல் பண்ணாங்க. குண்டு பையா அப்படின்னு ஒரு 5 வாட்டி சொன்னாங்க. நான் சொன்னது ஸ்டார்டிங்ல படுத்து விஷ்ணு கூட புலம்புனது சொன்னேன். அப்புறம் எண்டிங்ல பார்க்கும்போது எனக்கே பாவமா தெரியல. ஓகே, திட்டினது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? இல்ல ஒரு மாதிரி, ஏன்னா ராத்திரி தனியா உட்காந்து பேசக்கூடாதுன்னா இப்போ தனியா தான் உட்காந்து பேசுற அப்படி அந்த மாதிரி. சரி விடுங்க, அது சின்ன சிறுசுங்க, கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போயிட்டோம். நம்ம இதுக்கு பர்சனல் லைஃப்குள்ள என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருமே அவர்கள் வீட்டு பெண்ணையோ ஆணையோ திட்டுறதுக்கு உரிமை இருக்கு. இன்னொருத்தங்களை டெலிவிஷன் ஷோல வந்து செய்யறது வந்து தவறான செயல். நீ எதுக்கு இங்க வந்த, நீ எந்த வேலையை பார்த்தியா, நீ ஒழுங்கா இனிமே கேம் ஆடு, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா அது கரெக்ட். அவன் ஒண்ணு எப்படி செய்யறான், அவன் ஒண்ணு அப்படி செய்யறான், அவனாலதான் நீ கெட்டு போற, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றதுதான் பிரச்சனை. ஏன்னா எல்லாரு வீட்டுக்கும் அவங்களோட குழந்தை, அடுத்தவங்களோட குழந்தை பூச்சாண்டி. அது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல வீட்டுல, அவன் கூட சேர்ந்ததுனால தான் என் பையன் கெட்டு போயிட்டான், அவன் கூட சொல்றாங்க. யாரா தம்பி தாடி வச்ச தம்பி கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்களா? அங்கேயும் சொல்றாங்களா அப்படின்றியா? கேட்டா சொல்றாங்களா? சேம் ஃபீலிங். ஓகே, அக்செப்டட். போடுவார். என்ன அடி, ராத்திரி ஆனா போன் எடுத்துட்டு தனியா போயிடுறான், கேட்டா ஷோ பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசுறாங்க. இல்லடா தம்பி, அடிக்கடி நீ என்ன சொல்லுவல, அண்ணா சேவ் பண்ணிட்டு வாங்கினேன், என்ன சேவ் பண்ணிட்டு வாங்கன்ட்டு. இப்பதான் எனக்கு புரியுது, ஒன்றை சேவ் பண்ண சொன்ன அதே ஆள் தானே என்னையும் சேவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்ட்டு.
ஓகே பாத்தீங்களா? சரி, ஓகே. அடுத்து என்ன போலாம்? அடுத்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா, விக்ரமுடைய அண்ணனும் ஃப்ரெண்டு கிடையாது. அண்ணனா தம்பியா? அண்ணனோ தம்பியோ பிரதர். விஜய் வர்மா தானே? விஜய் வர்மாவுடைய பிரதரும் நிக்சனுடைய நட்பும் வந்துச்சு. அந்த பையன் உள்ள வந்துட்டு அப்படியே தௌலத்தா வந்து ஐயோ சொல்லக்கூடாது. அப்படியே வந்து நான் வந்து கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ இந்த இடத்துல அந்த கேங்குன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நாங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருப்போம், அதாவது அப்படியே ஒன்னா இருப்போம் அப்படின்ட்டு. பாத்தியா? பார்த்தேன். இப்ப 2 வீடியோவை நம்ம கம்பாரிசன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நிக்சனுடைய அப்பா அந்த வீட்டுக்குள்ள வரும்போது நிக்சனுடைய ரியாக்ஷன், நிக்சனுடைய நண்பர் அந்த வீட்டுக்கு வரும்போது நிக்சனுடைய ரியாக்ஷன். நிக்சன் வெளியிலே வரலையா அப்பா வரும்போது? இங்க வெளியில வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சாப்ல. 5000 ரூபாய் கேட்ட கம்ப்யூட்டர் கேட்டவருக்கு 65,000 ரூபாய் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்த ஒரு ஆள் வெளியில போய் டீ கடையில உட்காந்து டீ குடிக்கிறதுக்கும் மத்த விஷயங்கள் செஞ்சு அவர் சுக்கான பவத்துல இருக்கிறதுக்கும் கம்பெனி கொடுத்த ஒரு ஆள். இதுதான் அந்த காம்படிஷன். இன்னைக்கு ஜெனரேஷனே இப்படிதான் இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க மதிக்கிறது இல்ல, வெளியில இருக்கிறவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இல்லண்ணா எனக்கு என்னன்னா, இப்ப நீ வெளியில ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு, இல்ல ஒருத்தர் வந்துட்டு நல்லா பேசுறாரு, இதெல்லாம் பண்ணி நீ அவர் கூட ஒரு பாண்டிங்கா இருக்குன்னா ஓகே. பட் ஆனா அவர் எவ்வளவு நாள் உன்னைய நம்பி உன் கூட வருவாருன்னே தெரியாது. ஆனா வீட்டுல உள்ளவங்க அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருக்க போறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணத்தான் போறாங்க. நீ நல்லா வந்தாலும் சப்போர்ட் பண்ணத்தான் போறாங்க, நல்லா இருந்தாலும் கூட இருக்க வேண்டியது இல்ல, நீ அவர்கள் கூட இருக்க வேண்டியது உன் கடமை. ஆமா, அவர்களுக்காக இருக்க வேண்டியது கூட உன் கடமை. அதானா ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மா பெரிய ஆளா இருப்பாங்க, நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா சின்ன பிள்ளையா ஆயிருவாங்க. சோ அந்நேரம் நம்ம அவங்கள பாத்துக்கணும், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க நம்மள பாத்துக்குவாங்க அப்படிம்பாங்க. அது கடமை. ஆமா, அது கடமை. ஆமா, அதுக்கு ஒண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் எல்லாரும் வந்தாங்க. விசித்ரா அவர்கள் 3 நாளாவே ஃப்ரீஸ் சொல்லும் போதெல்லாம் சஜின் பிரதர் வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருந்த விசித்ராவை நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னதான், நம்மளுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள்ல சில விஷயங்கள்ல எதிர்மறையான கருத்து இருக்கும். நம்ம நிறைய விஷயத்துல அவங்களை ஆதரிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் எஜுகேஷன் மேட்டர். அதுல புள்ளி பண்ண இடத்துல எல்லாம் நம்ம அவங்களுக்கு தானே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கும் ஆமா எல்லா விஷயத்திலையும் ஆதரிச்சிருக்கோம். அவங்க சரியாக செய்த அனைத்து விஷயத்துக்கும் நம்ம ஆதரிச்சோம். அவங்க தவறாக செய்த எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டிச்சோம். அவ்வளவுதான். இதுல நம்மளுக்கு அவங்களுக்கு வன்மம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வனிதாக்காக்கும் எனக்கும் ஒரு இன்டர்வியூ ரிவ்யூ நடந்திருக்கும் ஒன்னா. அதுல நான் யாருக்காக பேசிட்டு இருந்தேன்? போட்டு வந்தேன். ஆமா, இன்னொன்னு உங்களை எங்க பேச விட்டாங்க? இப்ப நேத்து கூட நம்ம ஒரு 4-5 கமெண்ட் வந்துச்சு, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலா நான் இந்த வெஜ் நான்வெஜ் கண்டென்ட் பேசியிருந்தேன்ல, அதுல ஒரு குரூப் என்ன சொல்லுது, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவங்க விரதம் அப்படின்னு. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, அன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா விரதம். இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, சனிக்கிழமை விரதம் அவங்க வாரம். இன்னொரு குரூப் அதுக்கும் மேல போய் அன்னைக்கு கார்த்திகை மாசம், இப்ப மார்கழி மாசம் அவங்க விரதத்தை கலைச்சிட்டாங்க. இதுல எதிரா உண்மை? அதெல்லாம் கமெண்ட்லயே இருக்கு. நாம எதுவும் சொல்ல வேணாம். நேற்று வீடியோ கமெண்ட் கீழே இருக்கு. எனக்கு தெளிவில்லை அப்படிங்களா? எனக்காக தெளிவா சொல்லுங்க. ஒருத்தம் ஒண்ணு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் அப்படின்றதான் என்னோட. எனக்கு அவங்க மேல உள்ள வன்மத்தை விட நீங்க வன்மம் கொட்டுறீங்கன்னு கொட்டுற வன்மத்துல ஏறுற வன்மம் தான் அதிகமா இருக்கு தம்பிங்களா. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.